இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் தந்தை டிவி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சேவை வரியை 14% உயர்த்தியிருப்பது பலதரப்பட்ட மக்களை பாதிக்கும் என்றார். தொழிலதிபர்களுக்கு சாதகமாக வரி விதிப்பு 30லிருந்து 25% குறைக்கப்பட்டுள்ளது என்று EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட் ஒட்டுமொத்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் என்பது இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தருகின்ற பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றது. புது திட்டங்கள் இந்த அரசாங்கம் அறிவித்தது, பல திட்டங்களை நீங்கள் பெயரை மாற்றி பழைய மன்மோகன் சிங் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களே அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். இன்னொன்று, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல நல்ல திட்டங்களுக்கு கொடுத்து வந்த ஒதுக்கியிருந்த தொகையை இந்த தடவை குறைத்திருக்கின்றார்கள். அவை இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கத்தான் இருக்கின்றது.